ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு காரப்பொரியல் செய்யலாமா? நல்ல சக்கரவள்ளி கிழங்கு க்ளீன் பண்ணிவிட்டு ஆவியில் ஒரு முக்கால் பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறின பிறகு இந்த மாதிரி துண்டுகள் போட்டு எடுத்து வச்சுக்குவோம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடித்து வரட்டும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகத்தோடு இடித்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டும் நல்லா வதங்கி வாசம் வரட்டும். அது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கு போட்டுட்டு இது நல்லா நம்ம பரட்டி விடுவோம். வழக்கமாக எப்பவும் போடுற மாதிரி கொஞ்சமாக உப்பு வெங்காயத்திற்கு சுவை சேர்க்கிறதுக்காக. இப்போ இது சீக்கிரமாக வதங்கி வரும். கொஞ்சம் நிறம் மாறட்டும். நிறம் மாறினதுக்கப்புறம் நம்ம மற்ற பொருட்கள் போடலாம். பாருங்கள், நல்ல நிறம் மாறிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு அதை நம்ம சேர்த்துக்கலாம். எப்பவுமே இந்த சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் வெந்துடும், குழஞ்சி போயிடும். அதுக்காக கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பச்சை பட்டாணி அதை நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த கலவைக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி போட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ நான் 3/4 பதம் வெந்து எடுத்துருக்கிறதுனால தண்ணி தெளித்து விடுறேன், நிறைய தண்ணி ஊற்றாமல். உங்களுக்கு கூட வேகணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சு வேக விடலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் திறந்து பார்க்குறேன். பாருங்கள், நல்ல கமன்னு ஒரு வாசனையோட நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு காரப்பொரியல் தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லாவும் வெந்திருக்கு. போதும். இப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பச்சை கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் போடுங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய், அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் போட்ட உடனே அடுப்பு அணைச்சிருங்க, அந்த சூடே அது வெந்து வந்துடும். போதும். இப்போ நல்லா கலந்து விடலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லான ஆரோக்கியமான நம்மளுடைய சக்கரவள்ளி கிழங்கு காரப்பொரியல். இது நீங்கள் வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாப்பிடலாம். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.